மக்கள் படுகிற துன்பங்களை, துயரங்களை, கண்ணீரை துடைப்பதற்கு இந்த அரசு அக்கறையும் செலுத்தவில்லை, நேரம் செலுத்தவில்லை, கவனம் செலுத்தவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் அவர்கள் செய்தார்கள். தன்னை புகழ் பாடுகிற ஒரு பாட்டு மன்றமாக, புகழ் பாடுகிற பட்டிமன்றமாக, புகழ் பாடுகிற ஜால்ரா மன்றமாக தமிழ்நாடு சட்டமன்றம் மாறியிருப்பது ஜனநாயகத்திற்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. ஆகவே மதுரைக்கு வருகிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய திட்டங்களையும், இதயம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய திட்டங்களையும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய திட்டங்களையும் உங்களுடைய பெயருக்கான ஸ்டிக்கரை ஒட்டுவதை மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஆட்சியுடைய திட்டங்களை இன்னொரு ஆட்சி தொடர வேண்டும். அது யதார்த்தமான செயல்பாடுகள். ஆகவே இந்த திட்டத்திலே நீங்களே கண்டுபிடித்ததை போல, நீங்களே பெற்றெடுத்ததை போல ஒரு செயற்கையான விளம்பரம் தேடுவதைத்தான் இந்த மக்கள் உன்னிப்பாக கவனிக்கிறார்கள் என்று சொல்லி, விளம்பர வெளிச்சத்திலே என்றைக்கும் ஜனநாயகம் தலைத்ததில்லை. உண்மையான ஜனநாயகத்திற்கு உண்மையான உழைப்பும், மக்கள் மீது இருக்கிற அக்கறையும், மக்கள் மீது இருக்கிற பாசமும் நேசமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விஞ்சுவதற்கு இந்த தாய் தமிழகத்தில் எந்த கட்சிக்கும் அதற்கான நேரமும் காலமும் ஆதரவும் தமிழ்நாட்டு மக்கள் தந்ததில்லை. ஆகவே தாய் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் மலர அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி தலைமையிலே